ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம காலியான பெயிண்ட் பாட்டில் வச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோகன்ராஜ்ன்றவங்க இவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம சேனல் பார்த்து அவங்களும் வீட்டில் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்க வேஸ்ட் பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளே வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். இது ஹேண்ட்மேட் க்ளே தான். ஸோ க்ளே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டிலில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து க்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சிமெண்ட் க்ளே தான். நான் டைரெக்டாக ஹேண்டு வச்சே யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் வச்சு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஹேண்ட்லாம் ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறது பழகிருச்சு. ஸோ அதனால் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணுறேன். ஸோ சிமெண்ட் க்ளே அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து வாட்டர் டச் பண்ணி அதோட ஷேப்புக்கு வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பாட்டமுக்கு நீங்கள் க்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு கேட் ஷேப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் கிராக்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வாட்டர் டச் பண்ணி நீங்கள் அது மேலே க்ளே மேலே இப்படி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ நான் இது வந்து இந்த பாட்டிலில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடலில் தான் பண்ணுறேன். அதனால தான் வந்து மேலே அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான இடத்துல வந்து க்ளே எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த ஹெட்டு வந்து பண்ணுறோம். ஹெட்டுக்கு வந்து மூடிலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் வந்து க்ளே ஆர்ட் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராக்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் வாட்டர் வச்சு ஹேண்ட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக அழகாக வந்துடும். ஸோ ஃபேஸுக்கு நம்மளுக்கு அந்த கண், மவுஸ் பார்ட்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக ஹேண்ட்லேயே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ க்ளேயில் ஒரு ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அதில் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டர்லேயே ஒரு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிராக்லாம் வராமல் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம க்ளே ஆர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாடலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம குட்டி குட்டி திங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இல்லை திங்ஸ்லாம் போட்டு வைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாச்சு மாதிரி கூட நம்ம ஏதாவது ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சால்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக ப்ரௌன் ஷேடு அந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஷேட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பாட்டில் ஆர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பாட்டிலையும் கிளேயும் வச்சு எந்த ஷேப்லனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக செல்ஃபில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட யூஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோலையும் கிளேவை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆர்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நம்ம பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.